ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஸ்விட்சிங் என்ற கன்செப்டை பற்றி. ஸோ இதுக்கு முதல் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனா பாப்பமா இருந்தால், ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி நாங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற டாபிக், அந்த மொடியூலை பற்றி ஒரு சீரீஸா நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ செஷன்ல இந்த வீடியோ டாபிக் வந்து ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் என்றதை பற்றி பார்த்துட்டு வரப்போம். இதுக்கு முதல் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டேட்டா கம்யூனிகேஷன், computer network types, network impairments, டிரான்ஸ்மிஷன் மீடியாஸ், இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேம் டைம் சேம் பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் வீடியோஸுக்கு நீங்க போவீங்களா இருந்தா அவ்வளவு கன்செப்டுமே நாங்க அங்க கவர் பண்ணி இருப்போம். ஸோ டுடேஸ் டாபிக் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்து கொண்டு வரைக்கல, முதலாவது ஸ்விட்சிங் என்னன்னு தெரியும். ஸ்விட்ச்ன்றது ஒரு டிவைஸ், ஒரு சாதனமா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் ஸ்விட்சிங். நாங்க ஜென்ரலா யோசிக்கலாம், அவங்களோட ரவுட்டர், வீட்டுல இருக்க போற ரவுட்டர், உண்மையில அந்த ப்ரொனன்சியேஷன் ரூட்டர்னு சொல்லி போறோம். இந்த ரூட்டர் என்ன செய்யும் சொன்னால், இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களோட வீட்டுக்கு வருது. அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வைஃபையாலேயோ அல்லது ஒரு வயராலேயோ நிறைய டிவைஸுக்கு பிரிச்சு கொடுக்குது. நீங்க உங்களோட மொபைல் போனை வைஃபையால கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்பை வைஃபையால கனெக்ட் பண்ணலாம். சேம் திங் பிசிக்கு வைஃபை கனெக்ஷன் இருந்தா நீங்க சேம் திங் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா வயர்ட் கனெக்ஷனால கனெக்ட் பண்ணுவீங்க. வாட்டெவர். ஒரு ரவுட்டர் எப்படியான ஒரு வேலையை செய்யுதோ அதே மாதிரி சுவிட்சும் வந்து நிறைய நெட்வொர்க்ஸை பிரிக்கும். அது சில சில ஃபங்க்ஷன்ஸ் மாறும். சிலது ரவுட்டர் செய்யற வேலை சுவிட்ச் செய்யாது, சுவிட்ச் செய்யற வேலை ரவுட்டர் செய்யாது. பட் எனிஹவ், ரெண்டுமே ஒரு டிவைஸ் என்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு இருந்துட்டுண்டா ஓகே. ஸோ இந்த ஸ்விட்சிங் அண்டா என்ன அப்படி என்று நான் கதைக்கிறதுக்கு முதல் சின்ன ஒரு ஆர்டிக்கல், ஒரு பேஜில் இருக்க போற சின்ன ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் எங்கிற கன்செப்டுக்கு வருவோம். முதலாவது சொல்லியிருக்கிறோம், ஸ்விட்சிங் இஸ் த ப்ரோசஸ் of transferring data packets from one device to another in a computer network, or from one network to another using spaces called switches. ஒரு நெட்வொர்க்கில இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு, ஒரு சுவிட்சில இருந்து இன்னொரு சுவிட்சுக்கு, அல்லது ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு நாங்கள் தரவுகளை அனுப்பிக்கல. அது எப்படியான பாதைகளுக்குள்ளால போகுது அப்படின்றத பற்றி படிக்க போற ஒரு கன்செப்ட் தான் இந்த ஸ்விட்சிங். ஸ்விட்சிங் அப்படின்ற என்னன்னு நாங்க சிம்பிளா படிக்கணும்டா, தரவுகள் எவ்வாறு ஊடுகடத்தப்படுது அப்படி என்ற அமைப்புகளை நாங்க ஸ்விட்சிங் சொல்லுவோம். தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் how the data will be transferred through the medium or the between different networks. நெட்வொர்க்ஸ்களுக்கு இடையில எப்படி இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்க போற ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கு. பட் ஜனங்களுக்கு தெரிய வேண்டியது, ஸ்விட்சிங் அப்படின்றது வலையமைப்புகளுக்கு இடையில தரவுகள் எப்படி பரிமாற்றப்படுதுன்றதுக்கான அமைப்பு. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வந்து 3 விதமான ஸ்விட்சிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்று சொல்றது மெசேஜ் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் ஒரு பண்ண வேண்டிய தேவை இல்லை. பிகாஸ் அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் அதை இதை பற்றி எந்த இடத்தையுமே கன்சிடர் பண்ண போறது இல்லை. மெசேஜ் ஸ்விட்சிங், பட் அப்படி ஒரு ஸ்விட்சிங் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நாலேஜ்ல இருந்தா பெட்டர். மெசேஜ் ஸ்விட்சிங்ன்றது ஒரு டைப்பான ஸ்விட்சிங். பட் நாங்க அதே மாதிரி அடிப்படைகளை இது வச்சிருக்குன்னு சொல்லி பார்க்க போறது ரெண்டு விஷயம். ஒன்று சொல்லிக் கொள்வோம் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங், அடுத்தது வந்து கெட் ஸ்விட்சிங். ரெண்டு விதமான ஸ்விட்சிங்கை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் ரெண்டு விதமான ஸ்விட்சிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். பட் அடிஷனலி மெசேஜிங் சொல்லியும் ஒன்று இருக்குன்னு சொல்லி எங்களோட மைண்ட்ல இருந்தா பெட்டர். அதை பற்றிய நாலேஜ் ஓ த எக்ஸ்பிளனேஷன் யூ டோன்ட் நீட். ஸோ டோட்டலா எங்களுக்கு ஸ்விட்சிங் வந்து 3 டைப்பா டிவைட் ஆகுது: மெசேஜ் ஸ்விட்சிங், சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங். ப்ரீவியஸா பார்த்திருந்தோம், ஸ்விட்சிங்ன்றது நெட்வொர்க்கு கையில இருக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்ட்ரக்சர். அடுத்த விஷயம், இங்க 3 விதமான ஸ்விட்சிங் நாங்க பார்க்கிறோம்: மெசேஜ் ஸ்விட்சிங், சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ இப்ப அங்க அந்த பேக்கெட் ஸ்விட்சிங் என்ன, சர்க்யூட் ஸ்விட்சிங் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரும். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங், சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னு பார்த்து கொண்டு வரைக்கல, நாங்க 2 விதமான கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கொண்டு வரும். முதலாவது நாங்க பார்க்க போறது அப்படி, எங்களோட வயர்ட் நெட்வொர்க்கால எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து வீட்டுல ஒரு
நெட்வொர்க் கொண்டு வச்சிருக்கிறோம், எங்களோட ரவுட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் கொண்டு வச்சிருக்கிறோம். ரெண்டாவது வந்து எங்களோட மொபைல் போன்ல மொபைல் டேட்டாவை மட்டும் ஆன் பண்ணி போட்டு ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கோம். இது ரெண்டையும் நாங்கள் கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கோம், என்னென்று இது ரெண்டுக்குமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு. ஸோ முதலாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னால், எங்களோட வீட்டுல வந்து ஒரு ரவுட்டர் இருக்குங்க. இந்த ரவுட்டர் வயர் கனெக்ஷனால மட்டும்தான் எங்கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கின்றது. அப்ப எங்கேயோ இருந்து வர போற வயர் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் எங்களோட ரவுட்டரோட கனெக்ட் ஆகும். ஸோ ரவுட்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ரவுட்டர் என்ன செய்யும்னு சொன்னா வயராலேயே எங்கள்கிட்ட இருக்க போற கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கனெக்ட். இதுல ஒரு 3 கம்ப்யூட்டர் நான் ஜாயின் பண்றேன். இது ஒரு கைண்டான நெட்வொர்க். இதை நாங்கள் ஒரு டைப்பான நெட்வொர்க்கா பிரிப்போம். இன்னொரு டைப்பான நெட்வொர்க் என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களோட மொபைல். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்டையும் ரெண்டு மொபைல் ஃபோன் இருக்கு. உங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கும், டவர் சிக்னல், டவர் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அந்த டவரால வர சிக்னல் தான் உங்களுக்கு இங்க கனெக்ட் பண்ண போகுது இன்டர்நெட். உங்களோட ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கல அவைக்கு வேறு ஒரு டவர்ல இருந்து சிக்னல் கிடைக்க போகுது. அந்த சிக்னலை வச்சுக்கொண்டு அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணி கொண்டு. இப்ப இவ ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட கதைக்க போறாருன்னு சொல்லிங்களா, உண்மையில நடக்க போற விஷயம் என்னவா இருக்கும்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் போன்ல இருந்து அந்த டவருக்கு போய் அந்த டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த டவர்ல இருந்து அந்த ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கிடைக்க போகுது. ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் டிரெக்டா கிடைக்க போறது இல்லை. இந்த பாதையால தான் டேட்டா டிராவல் ஆகும். அடுத்த ரிச்சிங்கை பொறுத்த மட்டும் இந்த கம்ப்யூட்டர் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போதுன்னா இந்த பாதைகளாலே அந்த டேட்டாவை அனுப்பி ரவுட்டர் தான் இந்த பாதைக்கால வெளியில் அனுப்பும். ரெண்டு விதமான சுவிட்சிங். இதை நாங்க ஜென்ரலா நாங்க வயர்ட் வயர்லெஸ் பார்த்தாலும் சரி, அல்லது இதை விளங்குறதுக்காக ரெண்டு வித்தியாசமான நெட்வொர்க் பார்த்தாலும் ஓகே, வாட் எவர் ஓகே. இப்ப இப்படியான ஒரு நெட்வொர்க் நாங்கள் என்னத்துக்கான உதாரணமா எடுக்கலாம்னு சொன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங். இதை நாங்க சர்க்யூட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். தமிழ்ல இதை நாங்க சுற்றுநிலை மாற்றல், சுற்றுநிலை மாற்றல் சொல்றோம். இதே நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னாலும் இங்க பேக்கெட் ஸ்விட்சிங் எடுக்கலாம். பேக்கெட் ஸ்விட்சிங், பொட்டல நிலை மாற்றல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங், சுற்றுநிலை மாற்றல். அடுத்தது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்ன்றது பொட்டல நிலை மாற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இந்த சுற்றுநிலை மாற்றலுக்கும் பொட்டல நிலை மாற்றலுக்கும் அல்லது ஆளியிடுதல் முறைகள்னு சொல்லிடும். எல்லா ஸ்விட்சிங் ஆளியிடுதல் நுட்பம் எல்லாமே ஒன்று. ரெண்டுக்குமான என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு வரும். ஸோ ஒன் பை ஒன்னா நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். தென் அந்த வெப்சைட்ல இருக்க போற ஆர்டிக்கல் அந்த கான்செப்டையும் நாங்க பார்ப்போம். முதலாவது டிஃப்ரெண்டா நாங்க எது எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல என்றால், எப்பவுமே இந்த ஸ்விட்சிங்ல சர்க்கியூட் ஸ்விட்சிங்குக்கு வந்து ரிலையபிலிட்டி கூட வேறு. அது என்ன ரிலையபிலிட்டி, என்ன நம்பிக்கை தன்மை. எப்பவும் இவருக்கு சொல்லி ஒரு பாதை இருக்கு. வேறொரு கலரால மென்ஷன் பண்ணிட்டு வரேன். இந்த வயரால வர இந்த பாதை இந்த வயர் சொன்னா இந்த வயருக்கு அலோகேட் பண்ணுது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத நேரம் இந்த வயரும் வந்து யூஸ் பண்ணப்படாது. இந்த வயர் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த டவரை வந்து இந்த போன் மட்டும்தான் யூஸ் பண்ணுமோண்டா இல்லை. இத மாதிரி நிறைய மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. இந்த போன் யூஸ் பண்ணாத நேரத்துல இந்த டவர் எம்டியா இருக்குமோண்டா அதுவும் இல்லை. அது எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. அப்ப இங்க ஒரு டெடிகேட்டட் லைன் என்று சொல்லி இவருக்கு இருக்கு ஸ்பெசிபிக்கா. எப்பவுமே ஒரு பாதை நிலையானதாக இருக்கும். தரவு பொட்டலங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டதாகத்தான் இவருக்கு கிடைக்கும். இந்த வயருக்களால கிடைக்கிறபடியால இவர் எப்பவுமே வந்து ஒரு நிலையான ஆளா இருப்பார். நிலையான பாதை ஒன்று காணப்பட போது தரவுகள் ஒழுங்குமுறையில இவருக்கு கிடைக்கும். ஒரு வயர் இவருக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கிறபடியால அந்த பாதையாலே இவருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி. அடுத்த கதை இங்க பார்த்தோம்னா இங்க பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து அப்படி இங்க தரவுகள் ஒழுங்கற்ற முறையில தான் கிடைக்கும். வேற மூவ்மெண்ட்ல இருப்பார். இங்க இருந்து அங்க போகலாம், அங்க இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கலாம். மொபைலிட்டி ஒவ்வொரு டவர்களுக்கு இடையிலே விட்டு சிக்னல் மாறுபடும், தரவுகள் ஒழுங்கின்றி காணப்படும். அடுத்தது வந்து இவருக்கான நிலையான பாதை என்று ஒன்று இல்லை. இவர் போனை ஓப் பண்ணிட்டாருன்னா அந்த பாதை வேறு ஒரு ஆள் பாய் ஒன் பண்ணிக்க இவருக்கான பாதை கிடைக்கும்.
தரவுகள் பாதை வந்து நிலையானதாக இருக்காது, நிலைத்த தன்மை இல்லை. பட் ரெண்டுமே எங்களுக்கு தேவைதான். இது வயர்ல நோமலா யூஸ் பண்றோம், இது வந்து வயர்லெஸ் நாங்க இந்த டெக்னிக் எங்களுக்கு ஒன்றுதான், பட் டிஃபரன்ஸ் பாய்க்க முடியும். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க வேண்டிய நம்பிக்கைத்தன்மை வந்து இங்க கூடவா இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் குறைவான நம்பிக்கைத்தன்மையா இருக்க போது. அடுத்த விஷயம், இங்க பேண்ட் வித் என்று சொல்லி ஒன்று பார்க்கும். பேண்ட் வித்ன்றது வந்து பட்டை அகலம் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். அது என்ன பேண்ட் வித் என்று சொன்னா, இந்த வயர் இவருக்கு மட்டுமே சொந்தமா இருக்கிறபடியால டேட்டா கிடைக்கிற நேரத்துல இந்த பேண்ட் வித்தை பாவிப்பார், கிடைக்காத நேரம் அந்த பேண்ட் வித் வீணா இருக்கும். அந்த வயர் சும்மா இருக்க போது, ஒருத்தருக்குமே அந்த பாதை யூஸ் பண்ண போறது இல்லை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் பாவிக்கிறாரோ பாவிக்கலையோ அந்த பாதையை யாரோ ஒரு ஆள் பாவிச்சு கொண்டே இருக்கு. இவர் இல்லாட்டி வேறு இவர், அவர் இல்லாட்டி வேறு இவர். சோ இங்க இந்த பேண்ட்வித் அப்படின்றது வீணடிக்கப்படுது, வேஸ்டேஜா இருக்குது. அதாவது வந்து ஒரு வயரை உங்களுக்குன்னு சொல்லி தந்தா நீங்கள் பாவிக்காத நேரம் அந்த வயர் வீணாத்தான் இருக்கும். சோ பேண்ட்வித் வேஸ்டேஜ் வந்து கூடவா இருக்கு, இங்க பேண்ட்வித் வேஸ்டேஜ் குறைவா இருக்கு. அந்த பட்டை அகலம் அப்படின்றத பயன்படுத்துற தன்மை வந்து இங்க கூடவா இருக்கிறபடியால அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு குறைவா இருக்கு. இதுதான் மெயினான விஷயம் இங்க. சோ இப்படி இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸுக்கு இடையில இருக்க போற வேறுபாடுகளை நாங்க கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ், பேக்கெட் ஸ்விட்சிங், சர்க்கிட் ஸ்விட்சிங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இவ்வளவு கம்பேர்மெண்ட்ஸ், நான் கம்பேர் பண்ண இவ்வளவு விஷயங்களுமே ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். பட் உண்மையில நாங்க இதை டீப்பா படிக்க போறோம் என்று சொல்லிக்கல, நிறைய விஷயம் நாங்களும் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சர்க்கிட் ஸ்விட்சிங் அண்ட் என்ன, பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் என்னன்னு சொல்லி ஃபுல் டீப்பா நாங்க பார்க்க வேண்டி வரும். பட் அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்த மாட்டோம், நாங்க அவ்வளவு தூரம் டீப்பா போய் தனித்தனியா எல்லாத்தையும் இல்ல கம்பேர் பண்ண மட்டும் எங்களுக்கு. ஸோ கம்பேர் இதுல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ற பாட்டை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வச்சு ரெண்டு. ஸோ சர்க்கிட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை பற்றி கதைச்சிட்டு வர போறோம். இப்ப இந்த டேபிள்ல இருக்க போற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, முதலாவது சொல்லியிருக்க நம்ம வந்து சர்க்கிட் த்ரீ ஃபேசஸ். அதாவது வந்து நாங்கள் வயரால டேட்டாவை அனுப்பிக்கல மூன்று விதமான அமைப்புகள் நாங்க மெயினா பார்த்துக்கொள்வோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெண்டாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர், மூன்றாவது கனெக்ஷன் ரிலீஸ்ட். ஒரு வயருக்கெல்லாம் நீங்க அனுப்ப போறீங்கன்னு சொன்னா அது இணைப்பை உருவாக்குதல், தரவினை ஊடுகடத்துதல், இணைப்பினை முடிவுறுத்துதல். இணைப்பினை ஏற்படுத்தல், தரவினை ஊடுகடத்தல், இணைப்பினை முடிவுறுத்தல். இந்த மூணு ஸ்டெப்புகளாலையும் டேட்டா நடக்கும். வயர் ஒன்று இருக்குன்னு சொன்னா டேட்டாவை கிரியேட் பண்றது, டேட்டாவை அனுப்புறது, தென் கனெக்ஷன் நிப்பாட்டு. இங்கே அப்படி இல்லை. பேக்கெட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் சொல்லிக்கல, இன் டேட்டா ஸ்விட்சிங், இன் பேக்கெட் ஸ்விட்சிங் டிரெக்ட்லி டேட்டா டிரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ். இங்க வந்து குயிக்கா டேட்டா அனுப்பி முடிச்சிடும். ஏன்னா டேட்டா கனெக்ஷனை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை, ஆல்ரெடி அந்த கனெக்ஷன் சிக்னல் டவருக்குள்ளால அந்த பாதை எப்பவுமே இருக்குது. நீங்க புதுசா கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இங்க கனெக்ஷனை கிரியேட் பண்ணி தான் அனுப்ப வேணும்ன்றது வந்து இருக்க போறது இல்லையன்றபடியால எங்களுக்கு இதை பற்றி யோசிக்க தேவை, ஜஸ்ட் டேட்டாவை அனுப்பி கொண்டு வந்தோம்னா. அடுத்த விஷயம் பெற போறோம். இந்த இடத்துல நாங்கள் கனெக்ஷனுக்கான ஒரு பாதையை வந்து பார்த்து கொண்டு வரப்போம். ஜஸ்ட் அந்த டேட்டா பார்த்து இந்த இடத்துல ஒரு பாதை வந்து நிலையானதாகவே இந்த இடத்துல எங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு போறோம். இது வந்து அந்த பாதை வந்து நிலை இல்லாமல் இருக்கும். ஸோ சர்க்கிட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் இது ரெண்டுக்கும் இடையிலான என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்ன்றதை வச்சு நாங்க பார்த்துட்டு வர போறோம். One minute, wait. ஓகே ஃபைன். ஸோ ஷியாவோட ஸ்க்ரீன் ஓகே இருக்குன்னு நினைக்கின்றேன். இப்போ ஓகே. ஸோ இதுல நாங்கள் இந்த பாத்தை வச்சு கதைச்சு கொண்டு வரைக்கல எப்பவுமே ஒரு முழுமையான பாதை வந்து இங்க பயன்படுத்த போது இந்த சர்க்கிட் ஸ்விட்சிங் முழுமையான பாதை என்று சொல்லிக்கல. ஒரு வயர் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அதுல இருக்க போற பேண்ட் ஃபுல்லா உங்களுக்கு டேட்டா பாவிச்சமெண்டா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லையண்டா இல்லை. பட் இங்க அதாவது பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து எல்லாருக்குமே பாதை வந்து பகிரப்படும்.
In packet switching, each data unit just knows the destination address. எங்களுக்கு இடையில எங்க போக வேணும்ன்றது மட்டும்தான் பார்க்கப்படுமே தவிர அந்த இடத்துல பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் சொல்லாட்டிலும் உண்மையில இந்த சர்க்கிட் ஸ்விங் பேக்கெட் ஸ்விட்சிங்ல வந்து என்டையர் பாதை முழுவதுமான பாதை வந்து பயன்படுத்தப்படுது. இங்க வந்து அந்த கனெக்ஷன்ல யாருமே இதையுமே பாவிக்கலாம் என்ற ஒரு கன்செப்ட்ல டேட்டா போகுது. அடுத்த விஷயம், இன் சர்க்கிட் ஸ்விட்சிங் டேட்டா இஸ் ப்ரொசீட் அட் த சோர்ஸ் சிஸ்டம் ஒன்லி. In packet switching, data proceeded intermediate nodes including the source system. அது வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங் தொடக்கம் முடிவையில இருக்க போற பாதைகள் காணப்படும். அடுத்த விஷயம் பார்க்க போறோம். இதுல இருக்க போற மெயினான விஷயங்கள் மட்டும் ரிலையபிலிட்டியை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரிலையபிலிட்டி என்பது நம்பிக்கை தன்மையை பற்றி சொல்லிக் கொண்டு வருவீங்கன்னா, ரிலையபிலிட்டி அப்படின்றத பார்க்கல எங்களுக்கு கனெக்ஷன், அதாவது ஒரு வயர்ட் கனெக்ஷன், கண்டினியூஸான ஒரு வயர் எங்களுக்கு இந்த நெட்வொர்க்ல இருக்கிறபடியால ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்றது எங்களுக்கு கூடவா இருக்கும் இந்த சர்க்கிட் ஸ்விட்சிங் அப்படின்றதுல. இதே நாங்க பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னு பார்த்து கொண்டு வரைக்கும் பேக்கெட் ஸ்விட்சிங்ன்றது வந்து டேட்டா பாதையும் உங்களுக்கு கண்டினியூஸா இருக்க போறது இல்லை. சேம் திங், இந்த டேட்டா வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பாதையால டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறபடியால ரிலையபிலிட்டி என்றது எங்களுக்கு குறைவா இருக்கும். ஸோ லெஸ் ரிலையபிள் அப்படின்றதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த பாதைகளின் ஒழுங்கமைப்பு, எங்களுக்கு கிடைக்கிற தரவுகளின் ஒழுங்குத்தன்மை. இப்ப தரவுகள் வந்து ஒரு நிலைய அதே நேரம் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாதையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்ல. பட் இதே பேக்கெட் ஸ்விட்சிங் என்று சொல்லிக்கல எங்களுக்கு வரப்போற பாதை ஒழுங்கு என்றது நிலைத்த தன்மை இல்லாமல் இருக்கும். இது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றதுல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லெவல் சிலபஸை பொறுத்து மட்டும் எங்களோட கொஸ்டின்ஸ் கேள்விகள் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டு வருவோமா இருந்தால், ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல நெட்வொர்க் சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வரும். அந்த நெட்வொர்க் சம்பந்தமா வர கேள்வியில எங்கள்ட ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தெரிவினா, தரவுகள் எப்போதும் ஒரு நிலைத்த பாதையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு பயணிக்கும். The data will be transferred in a fixed path in ordered manner. இந்த வேர்ட் வருமா இருந்தால் இதை நாங்க சர்க்கிட் ஸ்விட்சிங் என்ற கன்செப்டுக்குள்ள கொண்டு வருவோம். சர்க்கிட் ஸ்விட்சிங் என்றது வந்து எப்பவுமே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிலையான பாதைக்குள்ள போகும். இதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இவ கேள்வியில இப்ப தரவுகள் வந்து ஒழுங்கின்றி காணப்படும், அது பேண்ட்வித் பட்டை அகலம் வீணடிக்கப்படும், வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு பாதைகளில் தரவுகள் பயணிக்கும். இப்படி ஒரு வசனம் உங்களுக்கு சொல்வீனுமா இருந்தால் அது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் என்ற நேமுக்கு வருவது. நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டியை பற்றி கதைக்கு சர்க்கிட் ஸ்விட்சிங் பெட்டரான ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். இதை பற்றி பார்த்தோம்னா பட் ரெண்டு விதமான இந்த ஸ்விட்சிங்குமே ஏதோ ஒரு பர்பஸுக்கு நாங்கள் பாவிக்கிற ஒரு நுட்பம் தான். இதை மறக்காட்டி சரி, ரெண்டு விதமான ஸ்விட்சிங்குமே ஏதோ ஒரு பர்பஸுக்காக நாங்க பாவிக்கிற ஒரு டெக்னிக்கா தான் இருக்க போகுது. இதுதான் மெயினா நாங்க இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்ற கான்செப்ட்ல நாங்க பார்க்க போற விஷயமா இருக்கு. ஸோ இந்த சுவிட்சஸுக்கு இடையில தான் இந்த ஸ்விட்சிங்ன்றது நடக்கும் அப்படின்றது இல்லை, வேற வேற டிவைசஸ்களுக்கு இடையிலையும் நாங்க இந்த ஸ்விட்சிங் என்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ டிவைசஸ் சொல்லிக்க அது ரவுட்டரா இருக்கலாம், மேபி பிரிட்ஜஸ், கேட்வே என்று சொல்லி நிறைய டிவைசஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த டிவைசஸ் பற்றி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்ற நோட்ஸ் வந்துருக்கு. அந்த நோட்ஸை பார்த்து உங்களுக்கு தேவையான டிவைசஸ் விளக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்க சமரி பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல பார்த்த விஷயங்களை பற்றி 3 விதமான ஸ்விட்சிங் அவைலபிளா இருந்தாலுமே நாங்க பார்த்துட்டு வந்த 2 விதமான ஸ்விட்சிங் வந்து ஒரு சர்க்கிட் ஸ்விட்சிங் என்று சொல்லியிருந்தோம், அடுத்தது பேக்கெட் ஸ்விட்சிங் என்று சொல்லியிருந்தோம். சர்க்கிட் ஸ்விட்சிங் as well as பேக்கெட் ஸ்விட்சிங். இந்த சர்க்கிட் ஸ்விட்சிங் அப்படின்றது எப்பவுமே நிலையான பாதைகளால தரவுகளை அனுப்ப இருக்கும். தரவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கும். அடுத்தது தரவுகள் வந்து இழக்கப்படுகின்ற தன்மை, அதாவது நம்பகத்தன்மையை சொல்லுவோம், அது வந்து குறைவான ஒரு ஸ்விட்சிங் டெக்னிக்கா நாங்கள் இந்த சர்க்கிட் ஸ்விட்சிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதே பேக்கெட் ஸ்விட்சிங் நாங்க மூவ் பண்ணி போய்க்கல, பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது வந்து தரவுகளுடைய ஒழுங்குத்தன்மை வந்து குறைவா இருக்கும், அதாவது பாதுகாப்பு தன்மை அப்படின்றது வந்து எங்களுக்கு குறைவா இருக்கும்.
அடுத்தது வெவ்வேறு பாதைகள் ஊடாக தரவுகள் பயணிக்கும். ஒழுங்கின்றி தரவுகள் பயணிக்கும். இவ்வளவுதான். அன்ஆர்டர்ட் மெத்தட்ல எங்களுக்கு டேட்டா கிடைக்க போகுது. பேண்ட்வித்தை பற்றி எங்களுக்கு கம்பேர் பண்ணி கொண்டு வரைக்கல. பேண்ட்வித்ன்றது வந்து பட்டை அகலம் என்ற பெயரால சொல்லிக் கொடுவோம். ஸோ இதையே நாங்கள் ஒரு சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லிக்கல. இது இந்த பேண்ட்வித் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் யூஸ் பண்றது உயர்ந்தபட்சம். அதே நேரம் இங்க பேண்ட்வித்ன்றது என்ன செய்யும்? ஒரு வயர் எங்களுக்கு அலோகேட் பண்ணிக்கல, அந்த வயர்ல மட்டும்தான் டேட்டா எடுத்து கொண்டிருக்கோம். அது பாவிக்கான நேரங்களை மிஸ் பண்ணும். பட் இதே பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னு வரைக்குள்ள பேண்ட்வித் வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணும். இப்ப நான் நெட்வொர்க் யூஸ் பண்ணாலே இன்னொரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கொள்வேன். அவ்வளவுதான். ஸோ இப்படி நாங்க இந்த ஸ்விட்சிங் டெக்னிக்ஸை ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணி ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நாங்க கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நாங்க இன்னொரு டாபிக்கோட மீட் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு முதல் நாங்க நெட்வொர்க் டிவைசஸ் ஆஸ் வெல் ஆஸ் டேட்டா கம்யூனிகேஷன் இம்பேர்மெண்ட்ஸ், டேட்டா டிரான்ஸ்மிஷன், மீடியாஸ் பற்றி எல்லாம் வச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் நாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட் இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் தேவைன்னு சொன்னா நீங்க அந்த வீடியோ உங்களுக்கான நாலேஜை கெயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.